இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சென்னை ஈஸ்ட் தாம்பரம் இந்திரா நகர் ஏரியாவில் தான் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா, ஃபைனல் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கக்கூடிய பிளாட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடோட வாக் த்ரூவை இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீட்டோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்டட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாவிஷான கார் பார்க்கிங் கிடையாது, பட் என்ன தேவையோ அதுக்கேற்ற சைஸில் வந்து கார் பார்க்கிங்கை நம்ம கொடுத்துருக்கோம். பிளானை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு போர்ஷனும் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் ஏரியா, ஒரு அட்டாச் பாத்ரூம் ஏரியா, as well as ஒரு கிச்சன். இது கிச்சனுக்கு தனியாக சர்வீஸ் டோர் வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹால் ஏரியாவில் ஒரு சின்ன டிவி யூனிட்டும் சின்ன கப்போர்ட் ஒர்க்ஸும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம இந்த பட்டியெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பக்கமும் விண்டோஸை ப்ரொவைட் பண்ணி வென்டிலேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பெட்ரூம் கூட அட்டாச் ஆகி வரக்கூடிய இந்த டாய்லெட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வால் சேசிங் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளம்பிங் பைப்ஸ் போடுறதுக்காக இந்த வால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சர்வீஸ் டோர் இருக்கிறதுனால நமக்கு உள்ளே வந்து வெளிச்சமும் காற்றும் அதிகப்படியாக வரும். சர்வீஸ் டோரை தாண்டி போகும்போது நம்ம இந்த இடத்துல ஒரு போர் பாயிண்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் செட்பேக்கும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ஸ்க்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஹால் ஏரியாவில் நான் சொன்ன மாதிரி டிவி யூனிட், சின்ன கபோர்ட் ஒர்க்ஸும் வருது. அதுவே கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணுறோம். பெட்ரூம்லேயும் சின்ன கபோர்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடு வந்து டியூப்ளெக்ஸ் வீடு கிடையாது. ஸோ அதனால் இந்த காமன் ஸ்டேர்கேஸ் தான் எல்லா ஃப்ளோர்ஸையுமே கனெக்ட் பண்ண போகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கூடிய அட்டாச் ஆகி வரக்கூடிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பால்கனி ஏரியா. இந்த பால்கனியோட ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹால் ஏரியா, கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனாக இருக்க போகுது. 2 ரூம்ஸ், அதில் ஒன்று வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ண போகிறாங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஏரியாவாக இருக்க போகுது. 2 ரூம்ஸ்லேயுமே அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் எப்படி சின்ன இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ண போகிறோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஒரு 40% ஆஃப் த பிளாஸ்டிங் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த சின்ன ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விண்டோ எப்படி கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட அட்டாச் ஆகி வரக்கூடிய டாய்லெட் ஏரியா இது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய ஸ்டடி ரூமை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டடி ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஏரியா கொடுத்துருக்கோம். எல்லா அட்டாச் டாய்லெட் ஏரியாஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீச் வால் டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். நீச் வால்ஸ்ன்றது நார்மல் செவரில் இந்த மாதிரி இன்வெர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். நீச் வால்ஸை தரதால் வீட்டோட இன்னர் ஸ்பேஸோட ஏஸ்தட்டிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபைனல் ரூஃபுக்கு போகக்கூடிய டெரேஸோட ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கைலைட் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கைலைட் ஏரியாவோட ஷேப் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப். ஸோ அதுக்காக ஒரு கட் ஓப்பன் சர்க்குலர் ப்ரொவிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே தான் நமக்கு கிளாஸ்லாம் வரும். இந்த ஃபைனல் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஏரியாவோட கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்டை அரௌண்ட் 3 to 4 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சைட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொசீடிங்ஸை ஒன்றா நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.